வந்திருக்கும் அனைவரையும் நம்முடைய 14வது மண்டலத்துக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள உதவி ஆணையர் ஸ்ரீதேவி மேடம் அவர்கள் இப்போது அவரை இந்த மண்டல குழு சார்பாக அனைவர் சார்பும் வருக வருக என வரவேற்று அவர் இப்போது அனைவரையும் வரவேற்று பேசுவார். நேற்று நான் புதிதாக 14வது மண்டலத்துக்கு ஜோனல் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். ப்ளஸ் நீங்கள் உங்களோட டிஃபென்ஸ் சேர்ந்தா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நம்மளால என்ன ட்ரை பண்ண முடியும் முடிஞ்சு ரெக்டிஃபை பண்ணிடலாம். தேங்க்யூ. உதவி நிர்வாக பொறியாளர்கள், நிர்வாக பொறியாளர்கள், நான் இப்போ ஆர்டிசியோட பேசுகிறேன். இதுமாரி இருந்தீங்கன்னா அடுத்த முறையிலேருந்து நான் 91வது மாவட்ட உறுப்பினர் மதிப்புக்குரிய லட்சுமி அவர்களை அந்தந்த வட்டத்துக்கு உட்பட்ட அந்த கவுன்சிலர்கள் அவர்களுடைய தொகுதிக்கு அடங்கிய அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக நம் கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தது நம்ம வரவேற்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா சேர்மன் அவர்களுக்கும் கல்விக்குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து நம்ம சேர்மன் அவங்க நம்மளுடைய வார்டுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க, ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அப்போது மக்கள் எல்லாம் நிறைய பேர் சேர்மன் வந்துட்டாங்க, நிறைய குறைகள் சொன்னாங்க. சேர்மன் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து துறை அதிகாரிகளும் ஏஇ, அப்புறம் மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ், ஏடி எலக்ட்ரிக்கல், இபி டிபார்ட்மெண்ட்டு, ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் அத்தனை துறை அதிகாரிகளும் கலந்துக்கிட்டாங்க. மக்கள் நிறைய குறைகளை சொன்னாங்க. சேர்மனும் பொறுமையாக கேட்டு அவங்களுக்கு நிறைய பதில்களை சொன்னாங்க. மக்கள் சொன்ன குறைகளையும் போயிட்டு ஆய்வு பண்ணார். சேர்மன் வந்து எல்லா பகுதியும் ஆய்வு பண்ணி உடனடியாக தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி ஏஇ சார்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தீர்மானம் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ இது உடனே பண்ணி கொடுக்கணும். என்னுடைய 191 வார்டு பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு வருகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான எஸ்டிமேட் போட்டு இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஸோ அது ஏன்னா பள்ளி குழந்தைகளோட நடக்கிற இடம் நீங்களே பார்த்தீங்க, ஆய்வு பண்ணிட்டு எங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை நான் அது ஓடை தான் அந்த நடைபாதைன்னு சொல்லுவாங்க. ஏ சார் அது நான் பேசுறேன். கவுன்சிலர் கூட்டு பேசுறேன். அவங்களையும் நம்ம சரங்கராஜ ஜீவகர் கூட ஒரு பிரச்சனைக்கு வராங்க. மொத்த மழை நேரம் தண்ணி வெளியில தான் போயிட்டு இருக்கு ரோட்ல. இமிடியேட்டா எனக்கு அந்த டீசல்ட்டிங் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆகும். என்ன தெரியுது? ஜேடபேட்டை 191 அப்படியே கிடக்குது. இங்கே அங்க வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 20 மெயின் ரோடுல வந்து குடிநீர் குழா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அது ரயில்வேஸ்ன்ற கண்ட்ரோல் ஆனதுனால என்னவோ தெரியல. அது வந்து ரொம்ப தண்ணி எல்லாம் வெளியில வருது மெட்ரோ வாட்டர் போடும்போது. அதனால மெட்ரோ வாட்டர் ஆமா ஆமா அது ஏதோ குழா ஏதோ உடஞ்சிச்சா, அதனாலதான் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த காலையில ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு இடையூறா படிப்பீங்களா? அப்புறமா அந்த தூர் எல்லாம் மாறி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். மழைக்கு அதே மாதிரி டீ சேர்த்தீங்க என்னன்னு பாத்துறோமா? முன்னாடி 2 days முன்னாடி வரைக்கும் என்ட்ராப் பண்ண வரைக்கும் நமக்கு 1ஆம் தேதி வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இன்பிட்வீன் நாங்கள் எல்லாம் போயிட்டு திருப்பி கலெக்டரேட் பார்த்து கலெக்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. என்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காருன்னா 30/6/2026 இது மாதிரி தாசில்தார் வந்து இந்த இடத்த கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் இந்த இடத்த பணம் வந்து சொல்லியிருக்காங்க 58 லட்சத்தி சம்திங் ருபீஸ். அதை கட்டிட்டு அந்த இடத்த எடுத்துக்கலாம்னு இபிக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த லெட்டர் இலக்கியா மேடம் தாசர்கிட்ட போயிருக்கு. இது வரைக்கும் இபிலேருந்து பணம் கட்டலை. ஏன்னா சப்ஸ்டேஷன் சாதாரண விஷயங்கள் ஒரு எஸ்எஸ் வந்துச்சுன்னா உள்ளாகரம் புதிதாக மடிப்பாகுது. ப்ளஸ் அதையும் மிஞ்சி இருக்கிற இபிஎல் மற்றவங்க எல்லாருக்கும் இவ்வளவு தூரம் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபைலை மூவ் பண்ணி ஒரு லேண்ட் கமிஷன் மாற்ற சாதாரண விஷயம் கிடையாது. லேண்ட் கமிஷன்லாம் போய் 50 மேடம் உட்காந்து பேசி மாற்றி கொடுத்து மாசம் வருது. சரிங்களா சார்? உண்மையா? சரிங்களா? குறைஞ்சபட்சம் இந்த பெரும்பாகத்துக்கு மடிப்பாக வர அந்த மெயின் ஃபீட் அந்த மெயின் லைன் 33 kV லைன் வந்து கிட்டத்தட்ட 100 ஜாயிண்ட் இருக்கு. ஓல்டு கேபிள். உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஓப்பனா 100 ஜாயிண்ட் இருக்கு.
ஏன் நீங்கள் ஒரு எஸ்டிமேட்டை போட்டு அந்த ஒயரை வந்து கிளியர் பண்ணால் பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், அண்ட் தென் வந்து பள்ளிக்கரணை, உள்ளாகரம், பூதிவாக்கம், மடிப்பாக்கம் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஹவுஸ் ஹோல்டு அதிகமாகினே போகுது. நீங்கள் தொலைநோக்கு பார்வையோட வந்து வேலை வந்து செய்றீங்களான்னு தெரியல, குறை சொல்லலை இதை. அதனால் வந்து 37 kV நீங்கள் 100 ஆக்குங்க, 100 200 ஆக்குங்க, 250 500 ஆக்குங்க. அது கொஞ்சம் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது நல்ல அதாவது வேகமாக வளர்ச்சி வந்துங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இண்டிவிஜுவல்ஸ் இருக்கா, ஓகே. நீங்கள் இப்போ அப்படி இல்லை, ஒரு வீட்டில் 6 வீடு கட்டுறான், 8 வீடு கட்டுறான். அதெல்லாம் நமக்கு அதிகமான டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுது. அதே மாதிரி இன்னும் என்னென்னா ஸ்டேஷனிங் வந்துச்சுன்னா ஒரு 1 year 1.5 years அதை முடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் வந்து அது கவலைப்படவே வேணும் கிடையாது. அது கொஞ்சம் செக் பண்ணிக்க வேணும். தப்பாக நினைக்காதீங்க. Zone 15 அண்ட் Zone 13 சம்பளம் வருது எல்லாருக்குமே இன்னிய டேட் வரைக்கும். ஏன்னா Zone 15 வந்து சிஎம் இருக்கிற ஜோன்னால ஒண்டி தான் வருதா, இல்லை இங்கே அவர் வீடு இல்லைனாலும் ஒன்று கொடுக்க மாட்டீங்களா, அவர் அங்கே தான் சிஎம்மா, இல்லை வந்து தமிழ்நாட்டுக்கே சிஎம்மா, தமிழ்நாட்டுக்கே சிஎம், அப்படி பட்சத்துக்கு ஏன் பாவம் டேட்டா வந்து பாவம். அதே மாதிரி இன்னொரு எல்லாம் கேட்டுங்க. ஒரு டெக்னீஷியனோட சம்பளம் வந்து 51,000 ரூபாய், ஆனால் கொடுக்கறது 25,000 ரூபாய். சரிங்களா? இஎஃப் பிஎஃப்லாம் வந்து பிடிச்சு போய் 25,000 வருது. அந்த தப்பு நடக்கக்கூடாது. ஒன்று, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து கலந்துருது. அதோட அந்த பைப் லைனை மாற்றி விட்டீங்கன்னா அங்க தண்ணி வராது. மேனுவல் வந்து தண்ணி எப்பவுமே நின்றுட்டே இருக்காங்க. நீங்க பாத்துருங்க அது கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு தெரியாதுல, நாளை என்பது நிலை இல்லாதது, நேற்று கடந்து விட்டது. இன்னைக்கே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அந்த வால் கொஞ்சம் ரொம்ப கழிவுநீர் கலந்து வருது. அன்னைக்கு பாட்டில் எடுத்து காட்டினாங்க, இன்னும் தீர்வு காணல. அது ஆயிடுச்சு 3 நாள். சங்கர் நகர் சார் அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன்ல பாட்டில் தண்ணியோட வந்துட்டாங்க. ஏன் எங்க மழைக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் விரைந்து பண்ணா நல்லா இருக்கும். இப்போ தீர்மானம் போட்டிருக்கு மழைநீர் கல்வாய் எங்க போறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணா. அதாவதுமா நம்மளுடைய வேலை இதெல்லாம் பார்த்து எஸ்டிமேட் போட்டு நம்ம அனுப்புறது நம்ம மின்துறையில் பொருளை 49 திருத்திய மதிப்பீடுகள் பொருள் எண் 50 இருந்து 52 வரை, மேஜை நேரம் பொருள் 53 இருந்து 55 வரை உள்ள தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆம் என்பது மறுப்போடு இல்லை என்று, ஆம் என்பவர்கள் இருப்பதாலும் மறுப்போடு இல்லை என்பதாலும் இந்த 55 தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்படுகிறது. இந்த 50 தீர்மானத்தையும் நிறைவேற்றி கொடுத்த அனைத்து மாவட்ட உறுப்பினர்களுக்கு இந்த மண்டல குழு சார்பாகவும் நம்முடைய உதவியாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.